ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிராவலுக்கு ஏற்ற ஒரு பேச்சுலர்ஸ் பிகினர் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பச்சை சட்னி தான் பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் தோசைக்கு தான் செஞ்சுருக்கிறேங்க. இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவலுக்கெல்லாம் கொண்டு போகணுன்னா சப்பாத்தியோட கொண்டு போகிறதுக்கு ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னியோட அதை செஞ்சுருக்கிறேன். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்ஸ் வீடியோ தான். ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, உப்பு, தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லா விட்டுட்டு பல்ஸ் மோடில் விட்டு சும்மா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான். வீட்டில் யாராவது எங்கேயாவது வெளியே போயிட்டா கூட நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட பணியாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தோசை எங்கள் வீட்டில் போட்டுட்ருக்குறேங்க. தோசை எப்படி கிறிஸ்பியாக வரணுங்கிறக்காக இதை தோசை இந்த மாதிரி ஊற்றிட்டு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆயில் விட்டு அப்படியே திருப்பி போட்டோம்னா அருமையான ஒரு ஹோட்டல் தோசை நம்மளுக்கு கிடைக்குங்க. சூப்பரான